வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி பிளேட் அவசர நிலையில் தரையிறங்கு நம்ம மதுரையில் ரீச் ஆகுறாங்க. நம்ம ரேவதி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி அங்கே போய் ரேவதியை கட்டி பிடிக்கிறாங்க. உன்னை பிரிஞ்சிருவேணும்னு நினச்சி பயப்பட்டேன், ஆனால் நான் உன்னை விடலை ரேவதி, நீ உன்னை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இதுக்கு எல்லாமே காரணம் உங்கள் அம்மாவும் உங்கள் சித்தியும் தான். நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க சரி பண்ணி உனக்கு ரிட்டன் டிக்கெட் வர போடாமல் கன்னடாவுக்கு உன்னை அனுப்ப பார்த்துருக்காங்க. இதில் சதி இருக்குது அப்படின்னு நம்ம ரேவதிக்கு தெரியப்படுத்துகிறாங்க கார்த்தி. ரேவதி தெரிஞ்ச உடனே நம்ம ரேவதி சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போன உடனே எதுக்காக நீ இப்போ இங்கே வந்த, எல்லாமே அந்த டிரைவர் பையனுக்காக தானே அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு யார் கேட்குறாங்க. அப்போ தான் ஆமாம், என் கணவரை புரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுமா அப்படின்னு நம்ம ரேவதி சொல்ல நேரம் துப்பாக்கி எடுத்து தன்னோட நெத்தி போட்டியில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம சாமுண்டேஸ்வரி ட்ராமாவை ஆரம்பிக்காங்க. இந்த பாருங்க, வாயை இனி திறந்து நான் அவர் கூட தான் வாழ்வேன்னு நீ சொன்னீன்னா அந்த வார்த்தையை கேட்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இப்போவே துப்பாக்கியை வச்சு நான் என்னை சுட்டு நானே உயிரை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்னம்மா மிரட்டுறீங்களா, எதுக்காக நீங்கள் எல்லாம் இப்படி மிரட்டுறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வீட்டில் நான் இருக்க முடியாட்டா நான் இப்போவே நான் பாட்டி வீட்டுக்கு போகிறேன், அதான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ நான் போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம ரேவதி மதுரையில் பிளேன் தரையிறங்கு அப்படின்னு சொன்ன உடனே மதுரையில் இறங்கிறாங்க. நம்ம கார்த்தி மதுரையில் இருக்காங்க. உங்களை நான் எதிர்பார்க்கல மாமா, நீங்கள் என்ன தேடி வந்துட்டீங்களா அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க ரேவதி. இல்லை சதி இருக்குது, கன்னடாவுக்கு போவண்டா, பிளேட் தரையிறங்குனதில் சந்தோஷம்தான், இனி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லுறாரு. என்ன மாமா பயப்படுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க நேரம், உனக்கு ரிட்டன் டிக்கெட்டு போடலை, நீ அங்கே போனாலும் வர முடியாது, நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள உறவையும் அறுத்து விடுறதுக்காக உங்கள் அம்மாவும் சின்னத்தையும் சேர்ந்து போட்ட சதி அப்படின்னு சொல்லு நேரம், என்ன மாமா சொல்லுறீங்க, எங்கள் அம்மா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணி என்ன அனுப்ப பார்த்தாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரேவதி. ஆமாம் ரேவதி, இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு அந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே, மாமா நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், என் மாமா நான் எங்கள் அம்மாவை உதறி தள்ளிட்டுனால உங்கள் கூட நான் வர தயாராக இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி கெட்டி பிடிக்கிறாங்க நம்ம கார்த்தியை. இந்த சைடு பார்த்தோன்னா வீட்டுக்கு வராங்க. நம்ம ரேவதியை பார்த்த உடனே சாமுண்டேஸ்வரி சாக்காராங்க. இவளை நான் அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு நிம்மதியாக இருந்தா, இவ மறுகணம் இங்கே நின்று நமக்கு தலைவலியை உண்டு பண்ணிட்டு இருக்கா, இப்போ என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரா கேட்குறாங்க, ஏண்டி எதுக்காக நீ வந்த, இப்போ கன்னடாவுக்கு உனக்கு அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்காக அனுப்பியிருந்தல, எதுக்காக நீ போகல, எல்லாம் காரணமாக இருந்தால் என் புருஷனை எனக்கு புரிஞ்சு போக முடியாது, அவருக்கு நினைப்பாவே இருந்து அதான் நான் வந்துட்டேன். என்னடி சொல்லுற அப்படின்னு சாக்காவே நிற்கிறாங்க. ஆமாம், புருஷன் கூட வாழ்ந்தா தானே புருஷனை பற்றிய அருமை உங்களுக்கு தெரியும், நான் அதனால உங்களுக்கு அந்த அருமை தெரியாதனால தான் என்னை அனுப்பி வைக்க பார்த்தியலா அப்படின்னு ஓங்கி சந்திராவுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இனி என் மாமாவை நான் பிரிய முடியாதுன்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி ஓடி போகிறாங்க. கன் எடுத்து நெத்தி போட்டுல அமுக்குறாங்க. இந்த பாரு, என் உயிரை நான் விட்டுருவேன், நீ அந்த டிரைவர் பையல் கூட போனியனா அப்படின்னு சொல்ல நேரம், விட்டு உங்கள் உயிர் போனால் போகட்டுமா, இதுக்கு மேலே நான் உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து நான் கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு நான் என் கதையை பார்க்க தான் போகிறேன், நான் இப்போ என் மாமா கார்த்தி மாமா கூட சேர்ந்து வாழ தான் போகிறேன், இந்த வீட்டில் தானே எனக்கு அலோ கிடையாது, நான் என் மாமா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு நம்ம ரேவதி கார்த்திகை வீட்டுக்கு அதாங்க நம்ம பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. இனி சேர்ந்து நான் பாட்டி வீட்டில் சந்தோஷமாக இருந்தேன், இவ்வளோ காலம்தான் எங்கள் பாட்டி எங்கள் அப்பா இல்லாமல் எவ்வளோ காலம் பையனை இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க, இனி அவங்களுக்கு எல்லா மாட்டு நான் இருந்து அவங்கள பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ரேவதி போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எல்லாமே குடிமுடிவி போயிட்டு சந்திரா, நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துட்டு எல்லாமே ரேவதிக்கு ஞாபகம் வந்துட்டு, இப்போ நம்ம என்னவும் ஒன்றுமே பண்ண முடியாது, இப்போ என்ன பண்ண அக்கா பண்ணலாம்க்கா, இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கணும்னு தானே அந்த டிரைவர் பையன் துள்ளிக்கிட்டு தெரியா, அதுக்கு ஒரு ஆப்பு வைக்கலாமே, எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொன்ன நேரம், நம்ம ராஜராஜ மாமா கையால் தானே கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கணும் அப்படின்னு எல்லாம் துள்ளிக்கிட்டு தெரியா, ஆனால் இந்த மாமா கையால் கும்பாபிஷேகம் நடக்க முடியாது, புடா
அனுப்பக்கூடாது. அப்படி ஒரு ஆப்பை நம்ம தூக்கி வைக்கும். நம்ம அனுப்புனா தானே மாமா அந்த கோவிலில் போய் கும்பாபிஷேகத்தை பண்ணுவார். நீ போகக்கூடாதுன்னு தடுத்தியன்னா எப்படி அக்கா போவாவ? போக முடியாதுல்ல. நம்ம நினச்சதை சாதிக்கிறதுக்கு இதுதாங்க்கா வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லினோம். ஆமாம் ரேவதி, இந்த யோசனை எனக்கு ரேவதி போனப்போ கூட தோணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினச்சிக்கிட்டு நம்ம சந்திராவுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு ராஜராஜாவை கும்பாபிஷேகத்துக்கு அனுப்பக்கூடாது, அப்போனா அந்த ராஜசேதுபதி கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் அவன் தூக்கில் வந்து கோயில் முன்னாடி வந்து தொங்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அல்பத்தனமான ஒரு எண்ணத்தை வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி போட்டுக்கிட்டு நம்ம கார்த்திகை கால் பண்ணுறாங்க. என்ன ரேவதியை திருப்பி அனுப்பிட்டோம், இனி சேர்ந்துடலாம் அப்படி இப்படின்னு கனவு கண்டியானா? நீ என்ன முட்டாளாக்குனேன்னா நான் ஒன்றும் முட்டாளாக்காமல் இருப்பேனா? உனக்கு ஒரு ஆப்பு வைக்கேன்டா, செக்கு வைக்கிறேன்டா. நீ வந்து ஊர் பஞ்சாயத்தில் என்ன சொல்லி உங்கள் தாத்தா வாக்கு கொடுத்தாரு, அதான் ராஜா அதான் என்னோட புருஷன் கையால் தானே வந்து கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு வந்து சொன்னார். இப்போ என் புருஷனை நான் அனுப்ப மாட்டேன், கும்பாபிஷேகம் இந்த தடவை நடக்காது. போன தடவை உன் அம்மா உயிர் போச்சு, இந்த தடவை என் புருஷனை நான் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்ப மாட்டேன்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே பேரஞ்சு நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து என்ன ரேவதி நீ இங்கே வந்துட்டியா, உங்கள் அம்மா எவ்வளோ வருத்தப்படுவாங்க, பட்டுட்டு போட்டுமா மாமா, இதுக்கு மேலே வந்து நான் உங்ககிட்ட இருக்க போகிறதில்ல, நான் உங்கள் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம பாட்டி வீட்டுக்கு போகலாம், ஒன்றா சேர்ந்து வாழலாம். பாட்டியும் அவங்க மகன் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்த கஷ்டம் எல்லாத்தையும் நான் போக்கேன் மாமா, இப்போவே நம்ம போவோம் அப்படின்னு வந்து பாட்டி வீட்டுக்கு நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து போகிறாங்க. ஆர்த்தி எடுத்து நம்ம பாட்டி வீட்டில் வந்து ரேவதியும் கார்த்தியும் வந்து வரவேற்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா செமசாக்குங்க நம்ம பரமேஸ்வரி அம்மா அதாங்க அந்த வீட்டில் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு உதவுறதுக்கு சண்முகம் ஏட்டோட மனைவி அங்கே தானே இருக்காங்க. அவங்க எதையாவது பண்ணி இந்த யாருக்கிட்ட நான் வந்து என் புருஷன் ஒப்படைச்சிட்டு போன வேலையை கொடுக்கணுமோ அதை கண்டுபிடிக்கணும், அந்த ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த சைடு நம்ம கார்த்தியும் எங்கள் தாத்தா மேலே உள்ள கோபத்தினால தான் எங்கள் வந்து அத்தை வந்து எங்களை வேண்டான்னு ஒதுக்குறாங்க, அந்த கோபத்துக்கு காரணம் நாங்கள் இல்லை, அவங்க இறப்புக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கும் அப்படின்னு உள்ளதை நான் நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்க்க நேரத்தில் அப்படியே வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து ஆப்பு வைக்கும் விதமாட்டு வந்து உண்மையை வந்து நம்ம சிவகாமி அம்மாவை பற்றிய ரகசிய உண்மைகள் வந்து நம்ம பரமேஸ்வரி அம்மா வாயால் வந்து தெரிய வரும். கரெக்டாக வந்து கும்பாபிஷேகத்துக்கு நம்ம பரமேஸ்வரி அம்மா வந்து உண்மையை உடைச்சி நம்ம ராஜராஜாவை வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கும்பாபிஷேகம் நடத்த அனுப்புவாங்க. அதே நேரத்தில் சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் செமசாக்கு, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் முத்துவேல் தான் காரணம் அப்படின்னு உள்ள விஷயத்தை தெரிஞ்சு நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி.